பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நாம எல்லாம் நினைக்கிறோம் நம்முடைய கடமை எதுவும் நினைக்கிறது கிடையாது. உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல. உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அது அல்ல. அவர்கள் லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு அது இல்ல. இந்த வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. என்னைக்காவது நினைச்சீங்களா நாமெல்லாம் ஜோக் அடிச்ச விஷயத்துல நமக்கு பண்ணிவிட்டாங்களா இல்லையா? வீட்டை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள மூடிக்கிட்டே இருக்கடான்னு உலகம் முழுக்க சொல்லிட்டானுங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஆளு நானுவோ செவ்வாய் கிரகம் நானுவோ டொட்டோன்னு நானுவோ ஏதோ ஒன்று நாங்க ஒரே ஒரு கிருமினா பூரா பேரும் போய் பூட்டிக்கிட்டான். அதுவும் தனித்தனி ரூம்ல வேற. உள்ளே நல்ல வேலை செல்போன் இருந்துச்சு. இந்த ரூம்ல அந்த ரூமுக்கு பேசுறாங்க, அந்த ரூம்ல இந்த ரூம் பேசுறாங்க. எவனாவது கிளப்பி விட்டு தான் செல்போன் வழியாக பேசினால் கொரோனா பரவுன்னு சொல்லி முடிச்சிருக்கும். அதையும் செஞ்சு விட்டுருக்கலாம், விட்டுட்டாங்க. அப்போ மனிதர்கள் பலசாலி இல்லை என்பதை சில நேரங்களில் இயற்கை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் செத்த பிறகு கூட என் பிள்ளை சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கோம். அது வல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை.